Hi guys, welcome back to my channel. நான் உங்கள் ஜுபேர். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது வந்து துபாயில் லஞ்ச் மீல்ஸ் பட்ஜெட்டில் எவ்வளோ சாப்பிடலாம், என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த லஞ்ச் மீல்ஸ் பொறுத்தவரை 2 டைப் சொல்லுவாங்க. ஒன்று வந்து மோட்டா செட்டு கேரளா ஸ்டைலு, இன்னொன்று வந்து பாரிக் செட்டு நம்ம ஊர் ஸ்டைலு பாஸ்மதி ரைஸு. ஸோ நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து பாரிக்கு. எனக்கு மோட்டா பிடிக்காது, எனக்கு ரைஸ் கொஞ்சம் மொத்தமாக அதனால பிடிக்காது. பாரிக் செட் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ பாரிக் செட்டில் என்னென்ன இருக்கு, எவ்வளோ ரேட்டுங்கிறத வீடியோவில் பார்ப்போம். ஸோ சாம்பார், மீன் கறி, சப்ஜி, ரசம், அப்புறம் ஸ்வீட்டு, பப்படம், பொரியல், ஒரு சின்ன மீன், ரைஸு. ஸோ இதெல்லாம் வந்து பாரிக் செட்டில் உள்ள இருக்குது. ஸோ ரைஸை பொறுத்தவரையும் வந்து தாராளமாக ஒரு ஆள் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு ரைஸ் இருக்கும். இது எனக்கு அதிகம் தான் அந்த ரைஸு. சரி, ரைஸ் செம்மையாக இருக்குல்ல. நல்ல பெரிய பெரிய ரைஸ், பாஸ்மதி ரைஸ். ஸோ ரைஸு, சாம்பார். ஸோ நான் ஆர்டர் பண்ணிருக்க ரெஸ்டாரண்ட் வந்து கேரளா ரெஸ்டாரண்ட், மலையாளி ரெஸ்டாரண்ட் சொல்லுவாங்க. ஸோ நான் அங்கே ஆர்டர் பண்ணிருக்கேன் பாரிக் செட்டு. இதே பாரிக் செட் வந்து நம்ம வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஆர்டர் பண்ணால் டேஸ்ட் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும், ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். செம்மையாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 dirhams. பாரிக்கு மோட்டா எது ஆர்டர் பண்ணாலும் 10 dirhams தான். ஸோ இந்த 10 dirhamsல ஒரு ஆள் திருப்தியாக சாப்பிட்லாம், பட்ஜெட்டில் செம்மையாக சாப்பிட்லாம். ஸோ துபாயில் ஒரு லஞ்ச் மீல்ஸ் வந்து ஒரு எங்கள் ஏரியாவில், நான் இருக்கிற ஏரியாவில் வந்து டீகாம் ஏரியாவில் 10 dirhams. இது நீங்கள் பர்துபாய் போனீங்கன்னா சில இடங்கள் 8 dirhams இருக்குது, சில இடங்கள் 9 dirhams இருக்குது. வித் ப்ராப்பர் 2 ஆப்ஷன் வரும். சாரி, இந்த ஃபிஷ்ஷெலாம் ஆகும், 2 ஆப்ஷன் இருக்கும். வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு. வெஜ்ஜுன்னு சொன்னாலே வெஜிடேரியன் தான் அது உங்களுக்கு. நான்வெஜ் சொன்னாலே வந்து ஃபிஷ் இருக்கும், ஃபிஷ் ஃப்ரை இருக்கும். ஸோ கொடுப்பாங்க, மத்தி ஃபிஷ் கொடுப்பாங்க. ஸோ 10 dirhamsக்கு ரீசனபுளாக செம்மையாக சாப்பிடலாம் துபாயில். நம்ம ஊர் காசுக்கு நீங்களே கெஸ் பண்ணிங்க 10 dirhams.